வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வியர்ஸ். நம்ம இப்போ பார்த்துருக்கிறது 12th உயிரி விலங்கியல் பாடத்திட்டத்தில் 7ஆம் லெசன் பார்த்துட்ருக்கோம். 7ஆம் லெசனோட பேர் மனித நலன் மற்றும் நோய்கள். இந்த லெசனில் இன்றைக்கி நம்ம விறுவிறுப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குற தலைப்பு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனிதனில் காணப்படக்கூடிய பூஞ்சை நோய்கள். அவங்களோட தலைப்பிற்குள்ளே போகலாம். ஸோ நம்ம தலைப்பிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் சில ஒரு முக்கியமான பகுதி மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த பகுதியை இதில் சேர்த்துருக்குது. ஸோ இது ஒரு 3 மார்க்கில் கேட்கலாம். ஸோ அட்டவணை மலேரியா வகைகள். இதில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுங்க, அட்டவணை போட்டு ஃபஸ்ட்டு மலேரியா வகை, மலேரியா நோயினுடைய பெயர்கள். ரெண்டாவது நோய் காரணி, அந்த மலேரியா நோய் ஏற்படுத்தக்கூடிய கிருமியோட பேர். சிவப்பணு சுழற்சியின் காலம், சிவப்பணுக்கள் எவ்வளோ நேரம் அதனுடைய வேகம், தாகம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நோய், ஃபஸ்ட் இம்பார்ட்டண்ட் பார்த்தீங்கன்னா டெர்ஷியன் அல்லது தீங்கற்ற டெர்ஷியன் அல்லது வைவாக்ஸ் மலேரியான்னு சொல்லுவோம். எல்லாம் ஒரே பேர் தான். டெர்ஷியன், தீங்கற்ற டெர்ஷியன், வைவாக்ஸ் மலேரியா. இந்த மலேரியா நோயை யார் ஏற்படுத்துகிறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு புரோட்டோசோவா. அந்த புரோட்டோசோட பேர் பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ். ஓட பேர் என்னங்க? பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் அப்படிங்கிற கிருமி தான், அந்த புரோட்டோசோவா தான். ஸோ இந்த டெர்ஷன், தீங்கற்ற டெர்ஷன் வைவாக்ஸ் மலேரியாவை ஏற்படுத்துது. ஸோ இது நம்மளுடைய சிவப்பணுவில் எவ்வளோ மணி நேரம் தங்கியிருக்கும் பிரச்சனை ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா 48 மணி நேரம். 48 மணி நேரம் சிவப்பணுக்களை தங்கி நோயை ஏற்படுத்துகிறது. ரெண்டாவது நோய் பார்த்திங்கன்னா குவாட்டன் மலேரியா. ரெண்டாவது மலேரியாவோட பேர் என்ன? குவாட்டன் மலேரியா. ஸோ இந்த குவாட்டன் மலேரியாங்கிற நோயை ஒரு புரோட்டோசோவா அதை ஏற்படுத்துது. அந்த புரோட்டோசோவோட பேர் பிளாஸ்மோடியம் மலேரியே. பிளாஸ்மோடியம் மலேரியா அப்படிங்கிறது குவாட்டன் மலேரியாவை ஏற்படுத்துது. இது நம்முடைய இரத்த சிவப்பணுக்களை கிட்டத்தட்ட 72 மணி நேரம் சுற்றிட்டு இருக்கும். 72 மணி நேரம் நம்ம இரத்த சிவப்பணுக்களை தங்கி நோயை ஏற்படுத்தக்கூடிய தகுதி பெற்றவைகள். மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா மிதமான டெர்ஷியன் மலேரியா. மூணாவது என்னது? மிதமான டெர்ஷியன் மலேரியா. சரிங்களா? ஸோ இந்த மலேரியா நோயை யார் ஏற்படுத்தான்னு பார்த்தீங்கன்னா இதுவும் புரோட்டோசோவா தான். அந்த புரோட்டோசோட பேர் பிளாஸ்மோடியம் ஓவேல். புரோட்டோசோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோடியம் ஓவேல். ஓகே, இந்த பிளாஸ்மோடியம் ஓவேல் அப்படிங்கிற புரோட்டோசோவா கிட்டத்தட்ட 48 மணி நேரம் நம்ம இரத்த சிவப்பணுக்களில் தங்கி நோய் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பண்பு கொண்டது. மூணாவது நோய் என்ன பார்த்தீங்கன்னா, நாலாவது நோய் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீரியமிக்க டெர்ஷியன், மேலிக்னன்ட் டெர்ஷியன் இங்கிலீஷில் சொல்லுவோம். வீரியமிக்க டெர்ஷியன் அல்லது குவாட்டிடியன் மலேரியா, அல்லது என்ன சொல்லலாம் குவாட்டிடியன் மலேரியா அப்படிங்கிற ஒரு மலேரியா நோய் இருக்குது. இந்த மலேரியா நோய் ஏற்படுத்தக்கூடியதும் ஒரு புரோட்டோசோவா. அந்த புரோட்டோசோவோட பேர் என்ன? பிளாஸ்மோடியம் ஃபால்சிபேரம். மிக மோசமான ஒரு நோய் ஏற்படுத்தக்கூடிய உயிரினம் அது. பிளாஸ்மோடியம் ஃபால்சிபேரம் அப்படிங்கிறது கிருமி. சரிங்களா? ஸோ இதனுடைய ஆர்பிசிக்களை தங்கியிருக்கக்கூடிய காலங்கள் 36 மணி நேரத்துலேருந்து 48 மணி நேரம் வரை. 36லேருந்து 48 மணி நேரம் வரைக்கும் நம்ம இரத்த சிவப்பணுக்கள் அடைக்காக்கப்பட்டு ஸோ அங்கே சிக்கல்களையும் ஏற்படுத்துகின்றன. ஸோ இது ஃபுல்லாக 3 மார்க்லையும் கேட்கலாம், 5 மார்க்கில் கேட்கலாம், 2 மார்க்கு, 1 மார்க்கில் நிறைய ஏரியா இருக்குது, பார்த்துங்க. ஓகே, வாங்க நம்ம அடுத்த தலைப்புக்குள்ளே போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குற இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பு, நம்ம இன்றைக்கி டுடே செக்ஷன் தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா 7.1.3 பூஞ்சை நோய்கள். சரிங்களா? பூஞ்சைகள் நிறைய இருக்குது. பல பூஞ்சைகள் உணவாக பயன்படுகிறது. சில பூஞ்சைகள் எவ்வித தொந்தரவும் ஏற்படுத்துவதில்லை. சில பூஞ்சைகள் மனிதனிலும் மற்ற விலங்குகளையும் நோயை ஏற்படுத்தக்கூடிய தன்மை கொண்டுள்ளன. இப்போ நல்ல முறையில் பார்த்திங்கன்னா காளான் ஒரு பூஞ்சை வகை தானே. ஸோ காளான் உணவாக பயன்படுகிறது. அதே மாதிரி ஈஸ்ட் போன்ற செல்கள் மனித உணவு தயாரிப்பில் பயன்படுது. இவ்வாறு நன்மை செய்யக்கூடிய பூஞ்சைகளும் உண்டு. சில பூஞ்சைகளே மனிதனுடைய நோயுடன் தொடர்பு வைத்துள்ளது, நோய் காரணியாக செயல்படுகிறது. வாங்க அதை பற்றி பார்க்கலாம். பூஞ்சை நோய்கள் பாக்டீரியாவிற்கு வெகு காலத்திற்கு முன்பிருந்தே, சரிங்களா? பாக்டீரியா இல்லையா, பாக்டீரியாவிற்கு முன்பாக, பாக்டீரியாவிற்கு வெகு காலத்திற்கு முன்பிலிருந்தே பூஞ்சைகள் நோயை உண்டாக்கக்கூடிய நோய்க்காரணி என அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. பாக்டீரியா பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே பூஞ்சைகள் நோயை உண்டாக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுருந்துருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ குறிப்பிட்டு சொல்லப்போனால் டெர்மட்டோமைக்கோசிஸ்
என்பது ட்ரைகோபைட்டான், மைக்ரோஸ்போரம், எபிடெர்மோஃபைட்டான் ஆகிய பூஞ்சை பெயர்களால் ஏற்படுகிறது. சரிங்களா. டெர்மட்டோமைக்கோசிஸ் அப்படிங்கிறது ஒரு தோல் நோய், தோலில் வரக்கூடிய ஒரு பூஞ்சை நோய். அதை எந்த சிற்றினத்தை சார்ந்த பூஞ்சைகள் ஏற்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ட்ரைகோஃபைட்டான் என்ற பேரினத்தை சார்ந்த பூஞ்சை ஏற்படுத்துது. ரெண்டாவது மைக்ரோஸ்போரம் பேரினத்தை சார்ந்த பூஞ்சைகள் ஏற்படுத்துது. மூணாவது எபிடெர்மோஃபைட்டான் என்ற பூஞ்சை இனத்தை சார்ந்த பேரினத்தை சார்ந்த பூஞ்சையும் நம்ம உடம்புல இந்த எபிடெர்மோஃபைட்டான் டெர்மோமைக்கோசிஸ் என்ற நோயை ஏற்படுத்துகிறது. ஓகே. ஸோ இந்த பூஞ்சைகள் ஏற்படுத்தக்கூடிய நோயில் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய நோய் படர்தாமரை. இது அனைத்து மாணவர்களிலும் பெரியவர்கள் முதல் கொண்டு அனைத்து பெண்களிலும் சாதாரணமாக காணப்படக்கூடிய ஒரு பொதுவான நோய். இது வெப்ப காலங்களிலும் ஈரப்பதம் கூடுதலாக உள்ள காலங்களிலும் வரக்கூடியது. கூடவே சுய தூய்மை இல்லாத மனிதர்களை வெகு விரைவாக தாக்கக்கூடிய இயல்பு கொண்டது இந்த படர்தாமரை. சரிங்களா. பாருங்கள், படர்தாமரை இது முதல் நோய். அதாவது நன்கு அறியப்பட்ட அதிகமாக காணப்படக்கூடிய நம்ம பார்க்கக்கூடிய முதல் நோய் படர்தாமரை அப்படின்னு சொல்லக்கூடியது. ரிங்வோம் டிசீஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். ஸோ படர்தாமரை என்பது மனிதர்களுக்கு தொற்றக்கூடிய சாதாரண நோயாகும். சரிங்களா. ஸோ இது எந்தெந்த பகுதிகளில் இந்த நோய் காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, தோல் பகுதி, நகங்கள், தலைப்பகுதி 3 இடத்துல இதனுடைய தாக்கம் இருக்கும். தோல் பகுதி, நகங்கள், தலைப்பகுதி. இதனுடைய அறிகுறி என்னென்னு பார்த்தீங்கன்னா, தோல், நகங்கள், தலைப்பகுதியில் சரிங்களா, தோல் பகுதி வறண்டு இருக்கும். வறண்ட தோல் அமைப்பு, செதில் போன்ற புண்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கேலி லேஷன் இங்கிலீஷில், அதாவது செதில் போன்ற புண்கள் தோல் பகுதியிலையோ நகங்கள்லையோ தலைப்பகுதியிலையோ காணப்படும். அப்போ வறண்ட தோல், செதில் போன்ற புண்கள் ஆகியவை இதன் முக்கிய அறிகுறி. இது பார்த்தீங்கன்னா தொடை இடுக்குகள் மற்றும் கால் வெள்ளடை பகுதிகளின் தோல் மடிப்புகளில் உள்ள வெப்பம் மற்றும் ஈரப்பதம் இப்பூஞ்சைகள் வளர உதவுகின்றன. ஏற்கனவே சொன்னோம், அதாவது இது ஏற்படுத்தக்கூடிய படர்தாமரையை ஏற்படுத்தக்கூடிய அந்த பூஞ்சை ஏற்கனவே சொன்னேன், வெப்பம் மற்றும் ஈரப்பதம் 2 சரியாக இருந்துச்சுன்னா ஸோ அந்த 2 இந்த பூஞ்சை வளர்வதற்கு ஊக்குவிப்பு கொடுக்கும். சரிங்களா. ஸோ மெயினாக எந்தெந்த இடத்துல இந்த வெப்பம் ஈரப்பதம் வளர்கிறதுக்கு அனுமதிக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தொடை இடுக்குகள், தொடைப்பகுதி இடுக்குகள் இருக்கு இல்லைங்களா. ஸோ தொடைப்பகுதி இடுக்குகள், கால் விரலடை பகுதிகள் உள்ள தோல் மடிப்புகள், தொடை இடுக்குகள் 2 தொடைகளுக்கு இடையில் இடுக்குகள் இருக்கும் இல்லையா, அங்கே தோல் மடிப்புற்று காணப்படும். ஸோ அந்த இடத்தை தாக்குகிறது. ரெண்டாவது கால் விரலடை பகுதி, 2 விரல்களுக்கு இடையில் அந்த தோல் மடிப்புற்று இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மடிப்பு பகுதி, கால் விரலடை பகுதிகளின் தோல் மடிப்புகளில் உள்ள வெப்பம் மற்றும் ஈரப்பதவி பூஞ்சைகள் வளர உதவுகிறது. பொதுவாகவே இந்த படர்தாமரை வருவதை தடுப்பதற்கு நாம் தினந்தோறும் வெந்நீரில் குளிக்க வேண்டும். ஸோ நன்கு கிருமிகளை கொல்லக்கூடிய சோப்பு வகைகளை நாம் பயன்படுத்த வேண்டும். நம்மளுடைய ஆடைகளை, நாம் உடுத்தக்கூடிய ஆடைகளை தினந்தோறும் நீரில் தூய்மைப்படுத்த வேண்டும். ஸோ சூரிய ஒளியில் அந்த நம்ம பயன்படுத்திய அந்த துணிகளை உலர்த்த வேண்டும். ஸோ இவ்வாறு சுய தூய்மை என்பது நன்றாக கடைபிடிக்கப்பட்டால் ஸோ இந்த படர்தாமரை என்ற நோயிலிருந்து நாம் விடுபடலாம், வராமல் தடுக்க வருமுன் காக்கலாம். ஓகே. இரண்டாவது முக்கியமான நோயின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படர்தாமரையிலேயே அடுத்த சிக்கல் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சேற்றுப்புண், எர்த்லெட்ஸ் ஃபுட்னு சொல்லுவோம். சேற்றுப்புண் ரொம்ப சிறப்பாக பேசக்கூடியது. பாதங்களில் ஏற்படக்கூடிய படர்தாமரை, பாதங்கள் ஏற்படக்கூடிய படர்தாமரையை சேற்றுப்புண்ணு நம்ம சொல்லுவோம், எர்த்லெட் ஃபுட்னு சொல்லுவோம், சேற்றுப்புண் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இதை டீனியா பெடிஸ் எனும் பூஞ்சை ஏற்படுத்துகிறது. டீனியா பெடிஸ், சரிங்களா. டீனியா பெடிஸ் என்ற பூஞ்சை இனம்தான் ஸோ நமது காலில் சேற்றுப்புண்ணை ஏற்படுத்துது. சேற்றுப்புண்ணை கூட நம்ம படர்தாமரை அப்படிங்கிற பேரில் தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஓகே. ஸோ
பொதுவாக படர்தாமரையானது பொதுவாக மண்ணில் இருந்தும் அல்லது நோய் தொற்றிய நபர்கள் பயன்படுத்திய ஆடைகள், இந்த சேற்றுப்புண் இருக்கக்கூடிய படர்தாமரை இருக்கக்கூடிய அந்த நோயாளிகள் பயன்படுத்திய ஆடைகள், அவங்க பயன்படுத்தின துண்டுகள், டவல்ஸு, சீப்பு ஆகியவற்றை வழியாகவும் நமக்கு பரவுகிறது, வழியாகவும் பரவலாம். அதனால் நோய் வந்துச்சுன்னா கொஞ்சம் பாதுகாப்பாக சுய தூய்மையை கடைபிடிக்க வேண்டும். சரி, அடுத்து அந்த படத்தை பார்க்கலாம் பாருங்கள். படர்தாமரை அறிகுறிகள். சரி, ஒரு பெண்மணியில் போட்டிருக்குது பாரு, படர்தாமரை இருக்குங்களா? சரி, இதுதான் வந்து அந்த படர்தாமரை நோய் இருக்குங்களா? ஸோ இது வந்து தோல் வறண்டு இருக்கும், செதில் போன்ற புண்கள், இதெல்லாம் செதில் போன்ற புண்கள், இதெல்லாம் செதில் போன்ற புண்கள் இருக்குங்களா? ஸோ இது வந்து படர்தாமரை அறிகுறிகள். அதற்கடுத்து சேற்றுப்புண், இதுவும் படர்தாமரை ஒரு வகை தான். இதெல்லாம் சேற்றுப்புண் இருக்குல்ல, இது வந்து சேற்றுப்புண். டீனியா பிடிஸ் அப்படிங்கிற பூஞ்சையால் வருது, இதுவும் சேற்றுப்புண். புண்களை காயங்கள், இதெல்லாம் சேற்றுப்புண். சரி, நம்மளுடைய கால் இடுக்குகள் இருக்கக்கூடிய விரலடை பகுதியில் வருது, சற்று மேல் பாத பகுதியிலையும் வருது. ஸோ சேற்றுப்புண் அறிகுறிகள். சரிங்களா? ஸோ இதோட இந்த வகுப்பு முடிஞ்சது. வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.